வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மை வக்ரதுண்டாயதிமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாயத்மை மகாசனாயதிமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 13/7/2024 சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 29ஆம் நாள். இன்றைய திதி பகல் 2:13 வரை சப்தமி திதி, பின்பு அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 6:53 வரை அஸ்த நட்சத்திரம், பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை காலம் 6 மணிலிருந்து 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், மேஷராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதில் சில அலைச்சல்களும் சில தீராத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விஷயமாக மன வருத்தங்களும் இருந்தாலும் மாலை பொழுது இனிமையான பொழுதாக இருக்கும். பல வருடங்களாக இழுத்து கொண்டிருந்த சில விஷயங்களை சுயநலமாக சிந்தித்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய கள்ளழகரை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது கள்ளழகர் கடாட்சத்தால் சுயநலமாக சிந்தித்து வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது இனிமையான பொழுதாகவும், மாலை பொழுதில் சில மன வருத்தங்களோடு கடன் வாங்கியாவது தொழிலை விரிவாக்கம் செய்வது, வீடு கட்டுவது, வெளிநாடு பயணத்திற்கான ஆயத்த பணிகளை செய்வது என்று வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல மதுரை கள்ளழகர் கோவிலில் அருள்பாலிக்கக்கூடிய 18ஆம் படி கருப்ப மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது தடை உடைந்து வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதை அலைச்சலான பொழுதாக வைத்திருந்தாலும் மாலை பொழுது ஒரு இனிமையாக பொழுதாக வைத்திருக்கிறார். காலை பொழுதில் தொழில் ரீதியாக சில அலைச்சல்களும் சில வேக குறைபாடுகளும் சில போராட்டங்களும் இருந்தாலும் மாலை பொழுது ஒரு இனிமையான பொழுதாக இருக்கும். மாலை பொழுது தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. விரை செலவு மேலோங்கினாலும் அது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்று வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கக்கூடிய விநாயக பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது பயணமான ஒரு நாளாகவும், மாலை பொழுது சில அலைச்சல்களும் சில மன வருத்தங்களும் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நல்ல நாளில் நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானையும் நாமகிரி தாயாரையும் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது தனவரவாகவும் மாலை பொழுது பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல விழுப்புரம் பூவரசங்குப்பத்தில் அருள்பாலிக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது எதிரியை வென்று பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கன்னிராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாள். ஜென்மத் ராசியிலையும் 2ஆம் இடத்திலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதை சில தலைவலி கொடுக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்தாலும் மாலை பொழுது தனவரவாக செல்வாக்கு பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல கன்னி ராசிக்காரர்கள் கர்நாடக மாநிலம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அரங்கநாத பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. துலா ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சின்ன சின்னதா மன வருத்தங்கள் எல்லாம் மேலோங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பல்வேறு விஷயங்களில் முன்னேற்பாடாக இருந்து பல லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல துலாம் ராசிக்காரர்கள்
பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கம் அருகே சிங்கர்குடியில் அருள்பாலிக்கக்கூடிய நரசிம்ம பெருமான மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது அஷ்டமத்து குரு காலத்திலும் சாதித்து காட்டினேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. விருச்சிக ராசிக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது இனிமையாகிறார். அதே சமயத்தில் மாலை பொழுதில் சில விரை செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். அதே சமயத்தில் வருமானம் இருப்பதால் அவற்றையெல்லாம் வென்று காட்டி வரக்கூடிய திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சின்ன சின்னதா வருத்தங்களோடு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் நாகூரில் அருள்பாலிக்கக்கூடிய நாகநாத சுவாமியை மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். அதே சமயத்துல நாக தோஷமானது ஹெவியா இருக்கிறதால வரக்கூடிய ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் பல்வேறு மாற்றங்கள் நடைபெற போகுது. இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா மாறி வரும். அதே சமயத்துல முழுமையான மாற்றம் நடைபெறல. 7.5 முடிஞ்சு நான் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கேன் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் விடிவு காலம் பிறக்க போகுது. நவம்பருக்கு மேல மிகப்பெரிய சிறப்பான வாழ்க்கை வாழ போறீங்க. இன்றைய நாளும் அதற்கான முன்னுதாரணமான ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய திருநாகேஸ்வரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ராகு பகவான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மகர ராசிக்கு 8ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் சில மன வருத்தங்களையும் தந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி சாதித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சில போராட்டங்களோடு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்துல பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலத்துல சின்ன சின்னதா வருத்தங்களை எல்லாம் தாண்டி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உணவு விஷயமாக கவனம் தேவை. அதே சமயத்துல அன்றாட பணிகளை செய்யுங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய குரு பகவான் சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தஞ்சை திட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய குரு பகவான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கும்பராசிக்கு சந்திர பகவான் சாதகமான சூழல்களை உருவாக்கி கொடுத்து பல்வேறு லாபங்களை வாரி வழங்குகிறார். அதே சமயத்தில் குரு பகவான் சாதகமாக இல்ல. 4ஆம் இடத்தில் அமர்ந்து அலைச்சல்களையும் சில விரைய செலவுகளையும் சில பொருளாதார தடைகளையும் சில குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளையும் கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்துல கும்பராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சூரியனார் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய சூரிய நாராயண மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மீன ராசிக்கு பல்வேறு லாபங்கள் 7ஆம் இடத்திலையும் 8ஆம் இடத்திலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது இனிமையாக்கினாலும் மாலை பொழுதில் சில வருத்தங்கள் மேலோங்கத்தான் செய்யும். இருந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி வரக்கூடிய திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. 7.5 சனி காலத்துல சனி வக்ர காலத்துல குரு பகவான் 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்துல முயற்சியின் மூலியமாக பயிற்சியின் மூலியமாக பயணத்தின் மூலியமாக பல விஷயங்களில் சாதித்து காட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள். இதையெல்லாம் சரியாக பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நேரத்துல பர்வத மலையில் அருள்பாலிக்கக்கூடிய பச்சை அம்மன் மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்க தான் செய்யும். சில மன அழுத்தங்களும் சில போராட்டங்களும் இருக்க தான் செய்யும். அவற்றையெல்லாம் வென்று காட்டி வர முடியும். வருங்காலத்துல பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் திருவோண நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் திருத்தணியில் அருள்பாலிக்கக்கூடிய சுவாமிநாத பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசிரமம் இப்படி விட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய கள்ளழகர் உற்சவர் ஆரம்பம். கள்ளழகர் சித்திரை மாதத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளுவார். அதே போல இந்த ஆனி மாதத்தில் உற்சவத்தை தொடங்குவார். யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அவர்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டிய அவர்களுடைய தெய்வம் எதுவென்றால் அதுதான் கள்ளழகர் பெருமான். கள்ளழகர் பெருமானுக்கு ஒரு சிறப்பு உண்டு. குதிரை வாகனத்தில் தங்க குதிரையில் எழுந்தருளக்கூடிய கள்ளழகர் சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய தந்தையாக இருந்து செயல்பட்டு அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் துளைத்து இன்பத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம்.
நீ கள்ளழகரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் வழிபட்டே தீர வேண்டும். இன்றைய நாள்ல அனைவரும் கள்ளழகரை மனதில் இருத்தி ஓம் கள்ளழகா போற்றி, ஓம் நாராயணா போற்றி, ஓம் விஷ்ணு பெருமானை போற்றி, ஓம் வாசுதேவா போற்றி என்று சொல்லி கள்ளழகரை மானசீகமாக வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது கள்ளழக பெருமானுடைய அருளாசியால் உற்சாகமாகவும் உந்துதலோடும் செயல்பட்டு இன்றைய நாளை வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்ள வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.